வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா குமரி மாவட்டம் தக்கலை பகுதிக்கு அருகில் இருக்கிற மருந்துக்கோட்டை அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். இந்த பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே இந்த மலையுடைய வியூ உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும். ஆனால் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ட்ரெக்கிங். கீழே இருந்து இப்போ போயிட்டே இருக்கிறோம். நமக்கு பைக்கெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் வழிகள் நல்லாவே செஞ்சு கொடுத்துருக்காங்க. போகிற வழியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இதெல்லாம் நர்சரி கார்டன். நிறைய விதமான பூச்செடிகள், பழச்செடிகள், அப்புறம் இந்த மரங்கள், பணப்பயிர்னு சொல்கிற அந்த மரங்கள், தேக்கு, அந்த மாதிரி உள்ள நர்சரி கார்டன் தான் வச்சுருக்காங்க. இதோ இப்போ நம்ம மேலே போயிட்டுருக்கோம். இப்போவே உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இது இன்னும் மேலே போக போக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வியூவானது. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக நான் சொல்லித்தரேன். வா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வியூ. அதை தாண்டி நம்ம மேலே போகும்போது அநேக ரப்பர் மரம், ஃபுல்லாகவே ரெண்டு பக்கமும் ரெண்டு மரங்கள் நின்று நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு வழியாக நம்ம காங்கிரீட் ரோடை ஃபில் பண்ணிட்டோம். இப்போது பார்த்திங்கன்னா இந்த இடமுமே ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நம்ம இங்கேருந்து நடந்து போகிறதா இருந்தாலும் நடந்து போகலாம். இது வந்து ஆஃப் ரோட் கண்டிஷனில் இருக்கும். போகிற வழியில் ஒரு அழகான ஒரு அணில் கூடு, அதெல்லாம் தாண்டி மேலே வரும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு வியூ இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே நடந்து மேலே வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பாதை, ஆஃப் ரோடில் பாதை இருக்குது. சிசி அதிகமான வெஹிக்கிள்னால் இந்த ஆஃப் ரோட்லேயே நீங்கள் ட்ராவல் பண்ணி மேலே போயிடலாம். நாங்கள் வந்த பைக் ரொம்ப சின்ன பைக்கானால நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்து மேலே போகும்போது இந்த பாருங்கள், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜாதிக்காய்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். ஜாதிக்காய் இது ஊறுக்காய் போடுறதுக்கு, இப்போ வெளிநாடுகளுக்கு, வெளி மாநிலங்களுக்கு அதிக அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் என்ன நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, கொக்கோ பழம். எங்களுக்கு கொக்கோ பழம் போகும்போதே கிடச்சிச்சு. நாங்கள் அதை உடச்சி அங்கேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இது இந்த சாக்லேட் தயாரிக்கிறதுக்கு அதிக அளவில் இந்த கொக்கோ பழங்களை பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப அழகாக ஒயிட் கலரில் இருந்துச்சு. இந்த பாருங்கள், மரத்தில் நிற்கிறத பாருங்கள், கொக்கோ மரம். இதுதான் ஜாதிக்காயுடைய முதிர்ந்த நிலை. அப்படி பார்த்துட்டு நாங்கள் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ட்ரெக்கிங் ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. மேலே ஏறி ஒரு வியூ பார்த்தோம் பாருங்கள், நீங்களே பார்த்துட்ருப்பீங்க. அவ்வளவு பச்சை பச்சையாக மரங்கள் நிற்கும்போது என்ன அழகாக இருக்குன்னு பாருங்கள். டாப் வியூ கூட அந்த மலையோடைய அந்த சிட்டி ஏரியா இருக்கிற பகுதியில் பார்க்கும்போது அது வேறு ரொம்ப அழகாக இருக்குது. இது கடல் பாசி மாதிரி இது பாறையில் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுங்க. இது என்னென்னு எங்களுக்கும் தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களும் சொல்லுங்கள். அப்புறம் வந்த வழியே நாங்கள் சமையல் ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ் எடுத்து மங்குஸ்கான் பழம் எல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு வந்த வழியே திரும்பி வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.